வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம சமீபத்தில் ரிலீஸ் ஆன நந்தன்ற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட மைய கரு என்னன்னா, பஞ்சாயத்து எலெக்ஷன், அதை சுத்தி நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ். சப்போஸ் அந்த ஊரை ரிசர்வ் தொகுதியா அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஜாதி அரசியல், அது எல்லாத்தையுமே இந்த படம் தெளிவா பேசியிருக்காங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதையை டீடைலிங்கா பாத்துருவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல வணங்கான்குடின்ற கிராமத்துல இருக்கக்கூடிய கோயில்ல ஊருக்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி இந்த வருஷம் பிரசிடென்டா யாரை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கடந்த 2 வருஷமா போட்டியே இல்லாம கோப்பலிங்கம்ன்ற உயர் சாதியை சேர்ந்த ஒரு நபர் தான் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்காரு. இந்த வருஷமும் அவர் தான் எலெக்ஷனே இல்லாம செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது இங்க கோயிலுக்கு வெளியில இந்த முறை எலெக்ஷன் நடந்தே ஆகணும், நாமினேஷனுக்கு நான் பேர் கொடுப்பேன்ற மாதிரி நந்தன்ற ஒரு யங்ஸ்டர் வந்து அந்த பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்க கோயிலுக்கு வெளியில தைரியமா நின்று பேசிட்டு இருக்கான். இந்த நந்தன்ற யங்ஸ்டர் அதே ஊர்ல பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பையன். இவன் ஜாதியை வச்சு அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமா அசிங்கப்படுத்துறாங்க. ஏண்டா நீ எல்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, நீ எல்லாம் ஊர் பிரசிடென்ட் போஸ்டிங் போய் போட்டி இல்லாமா, இங்க ஒழுங்கா போயிடலாம், அடிச்சு துரத்த வேண்டியதா இருக்குன்ற மாதிரிலாம் ஊர்க்காரங்க எல்லாம் ஓவரா பேச, அதுக்கு இந்த நந்தன் இத்தனை வருஷமா எலெக்ஷனே இல்லாம நீங்களே பேசி முடிவு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே, இந்த முறை எலெக்ஷன் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவன் நியாயமா பேசுறான். நான் கோயிலுக்குள்ள பஞ்சாயத்துல உட்காந்துட்டு இருக்க இந்த கேடு கட்டிங்கலாம் கொஞ்சம் கூட மண்டையில மூளையே இல்லாம நல்லா இவ்வளவு தூரம் பேச விட்டதே பெரிய தப்புடா, நீ பேசின பேச்சுக்கே ஒரு நேரத்துக்கு உன்னை போட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டத்துல இருக்க எல்லா கிளடு கட்டிங்களும் கொந்தளிக்க, இந்த கூட்டத்துல தொடர்ந்து 2 வருஷமா பஞ்சாயத்து தலைவரா இருக்கக்கூடிய கோப்பலிங்கம் இருக்காரு. அவர் வந்து விடுப்பா அவன் பேசிட்டோம், அவன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு, ஆனா நந்தா இங்க எங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, அடுத்த எலெக்ஷன்ல பாப்போம், நீங்க இருக்க அது தேவையில்லாம பிரச்சனைன்ற மாதிரி கோப்பலிங்கமும் அந்த பையனை பேசி அனுப்பிடுறாரு. ஆக்சுவலா இந்த கோப்பலிங்கம் தான் சரியான ஜாதி வெறி கொண்டவர். இந்த பதவி மரியாதை அது எல்லாமே அவங்க சாதி சனத்துக்கு தான் வரணும், பட்டியலின சமூகத்துல இருந்து ஒருத்தனும் மேல வந்துடக்கூடாதுன்ற ஒரு குறியோடு இருக்கிறவர். ஆனா இப்ப இங்க நடந்துட்டு இருக்க இந்த பஞ்சாயத்துல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக நந்தனை பேசி அனுப்பிறாரு. தன்னுடைய உரிமையை கேட்டு போன நந்தனை அந்த ஊரை சேர்ந்த ஆதிக்க சாதியினர் எல்லாரும் அவனை அசிங்கப்படுத்தி அனுப்ப இங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டு பாடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா அந்த கிராமத்து ஊர் எல்லையில ஒரு வயசான பெரியவர் கூட உட்காந்துட்டு வெத்தலை போட்டுட்டு இருக்காங்க. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவரை எல்லாருமே கூல்பானன் பட்ட பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. இவருடைய ஒரிஜினல் நேம் என்னன்றதை நம்ம போக போக பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஹீரோ பத்தி சொல்லலாம், ரொம்ப அப்பாவி கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உள்ளம். 2 வருஷமா பிரசிடென்டா இருக்காருல கோப்பலிங்கம், அவருக்கு எடுபடியா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ அந்த பெருசு கூட உட்காந்து வெத்தலை போட்டுட்டு ஐயோ ஐயா பார்க்க போனோம் வேகமா அங்க வந்து போகும்போது பஞ்சாயத்துல அசிங்கப்படுத்தி அனுப்பின நந்தனும் அதே வழியா நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை நம்ம ஹீரோ நிறுத்தி ஐயா கோப்பலிங்கமுடைய பஞ்சாயத்து முடிஞ்சுச்சான்ற மாதிரி கேட்க ஆல்ரெடி நந்தன் சூர கோவத்துல வந்திருக்கான். ஒளிர்னு நம்ம ஹீரோ கண்ணத்திலே அரைஞ்சு அவனுக்கு நம்மள ஒரு ஆளாவே மதிக்க மாட்டானுங்க, பிரசிடென்ட் எலெக்ஷனே இல்லாம உங்களுக்குள்ளே பேசி தலைவரை தேர்ந்தெடுக்கிறானுங்க, நம்ம இனத்துக்குன்னு ஒருத்தனாச்சும் வந்து குரல் கொடுக்குறீங்களாடா, கடைசி வரைக்கும் அவனுக்கு கிட்ட அடிமைப்பட்டு தான் கிடக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா இவன் சொன்னதுல கோப்பலிங்கம் ஐயா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக பஞ்சாயத்து போயிட்டு இருக்கின்ற விஷயம் தெரிஞ்சதும் உடனே இவன் பக்கத்துல இருக்க ஒரு சாமி சிலை கிட்ட போயிட்டு இந்த வருஷமும் எங்க ஐயா கோப்பலிங்கம் தான் பிரசிடென்ட் ஆகணும், என் சக்திக்கு நீ என்ன காணிக்கை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு வேண்டிட்டு இருக்கும்போது அங்கதான் நம்ம ஹீரோடி வைஃப் அவங்க பையனை கூட்டு வராங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோவோட ரொம்ப தைரியசாலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேடி கேரக்டர்ல இவங்க போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயான்னு சொல்லிட்டு கோப்பலிங்கம் வீட்லயே அடிமையா கிடக்குது சுத்தமா புரியல. அப்படியே இப்போ பையனை கூட்டு வந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு கூட்டு போய் பையனை விடுங்கன்னு சொல்லிட்டு விட்டு போக தலைவன் கடவுள் கிட்ட பையனை வச்சே வேண்டாப்ல, நீங்க மட்டும் கோப்பலிங்கம் ஐயாவை ஜெயிக்க வச்சுட்டு என் பையனுக்கு மொட்டை போடுறேன். அதுக்கு அந்த சின்ன பையன் அம்மி எங்க அப்பா சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க, யோ நைனா உன் ஐயா ஜெயிக்கணும்னா நீ வேணா மொட்டை போட்டுக்கோ என்னெல்லாம் போட சொல்லாத அப்படின்ற மாதிரி போற போக்குல அந்த பையனும் விளையாட்டா பேசிட்டு போக இந்த பக்கம் கோயில் பஞ்சாயத்துல யார பிரசிடென்டா செலக்ட் பண்ணலாம் அவங்களுக்குள்ளே சீட் எழுதி குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வரையும் கோப்பலிங்கம் தான் பிரசிடென்டா செலக்ட் ஆகிறாரு. சும்மா அதை வெடி போட்டு கோலாகலமா ஊரே கொண்டாடுது. இப்படி ஆர்ப்பாட்டமா ஆரம்பிக்கிற இந்த கதையில அடுத்த சீன்ல இந்த பிரசிடென்ட் கோப்பலிங்கமுடைய வீட்டுல அவருடைய அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. அவரை மொத்தமா கிளீன் பண்றது, அவருடைய யூரின் பேக் எடுத்துட்டு போய் ரீப்ளேஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா எடுபடி வேலையும் ஹீரோ கூல்பானதான் அங்க இருந்து பண்ணிட்டு இருக்கான். என்னதான் அவருக்கு எல்லா பணிவிட வேலைகளையும் இவர் பண்ணிட்டு இருந்தாலும் கோப்பலிங்கமுடைய அப்பாவும் சரியான ஜாதி திமிர்காரரா இருக்காரு. படுத்த படுக்கையிலையும் தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு இந்த பாரு இவன் என்ன கிளீன் பண்ணிட்டு போனதும் இவன் இருந்த இடத்துல மொத்தமா தண்ணி போட்டு கழுவி விடுற அப்படின்னு மாதிரி ஒய்ஃப் கிட்டே ஆர்டர் போட அந்த கழுவி என்ன கான்ல இருந்துச்சோ தெரியல, போற போக்குல அவன் உங்களை கழுவ நான் இந்த ரூமை கழுவ எதுக்கு வீணா நான் மொத்தமா தூக்கி வெளில போட்டா எதையும் கழுவு தேவையில்ல அப்படின்ற மாதிரி போற போக்குல இந்த கேள்வி அந்த கிழவனை அசிங்கப்படுத்திட்டு போக இப்ப இந்த வீட்டுக்கு கோப்பலிங்கத்தோடைய சொந்தக்கார மச்சான் அவன் வீட்டு விசேஷத்துக்கான பத்திரிக்கை வைக்க வந்திருக்கான். அந்த பத்திரிகையில கோப்பலிங்கத்தோடைய பேரு 3ஆவதா போட்டதுனால மேல 2 பேர் மத்த சாதிகாரனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்திருக்கல, அதனால இந்த கோப்பலிங்கம் வந்தவங்களை அசிங்கப்படுத்துற விதமா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது வீட்டுல எடுபடியா வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவங்களுக்கு சரிசமமா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாரு. அதனால அவருடைய சொந்தக்காரங்களுக்கு பயங்கர அசிங்கமாயிடுது. நடக்கிற இவ்வளவு டிராமாவும் காரணம் என்னன்னா அவங்க பத்திரிகையில இவருடைய பேரை கீழே போட்டாங்களாம். அதுக்கே இந்த ஆளு இவ்வளவு வன்மமா நடந்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல கிராமத்துல இருக்க நம்ம நந்தன் இருக்கானே அவன் இந்த ஊர்ல எலெக்ஷனே ப்ராப்பரா நடத்தாம இவனுங்களுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணி பிரசிடென்டா செலக்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இங்க ஒழுங்கா ப்ராப்பரா பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கணும்ன்ற மாதிரி கலெக்டருக்கு ஒரு மனு எழுதிட்டு கொடுக்கிறதுக்காக இவன் பைக்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது ஹைவேல வச்சு ஒரு பெரிய லாரி வந்து இவன் மேல மோதி அந்த ஸ்பாட்லயே இவன் ஆக்சிடென்ட்ல சாவறான். ஆக்சுவலா இது நார்மல் ஆக்சிடென்ட் டெத் கிடையாது. படத்தோட ஆரம்பத்திலே இந்த நந்தன் யங்ஸ்டர் கோயில்ல பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருந்து அந்த கோப்பலிங்கமை எதிர்த்து பேசினான்ற ஒரே காரணத்தினாலே ஆக்சிடென்ட்ன்ற பேர்ல அவனுடைய கதையவே முடிச்சு விட்டாங்க. இப்படி கொலை பண்ணது மட்டும் இல்லாம ஊர் சார்பா மாலை போறதுக்காக கோப்பலிங்கம் அந்த டெத்துக்கும் போறாப்ல அங்க இருக்க அந்த சொந்த பந்தம் எல்லாம் ஏழப்பாளைங்க அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. சாவுக்கு காரணமானவனே இப்ப அங்க வந்திருக்கான். அவனுக்கான மரியாதை கொஞ்சம் கூட குறையில. அதே ஊர் பிரசிடென்டா தான் அவர் அந்த மரியாதை கொடுத்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த மொத்த ஊருமே அவருக்கு அடிமையா இருக்கும்போது இந்த கோப்பலிங்கமுக்கு ஒரு பொலிட்டிஷியன் கால் பண்ணி இனிமே உன்னால அந்த ஊர்ல பிரசிடென்டா இருக்க முடியாது, ஏன்னா அந்த ஊரை ரிசர்வ் தொகுதியா அறிவிச்சிட்டாங்க, அங்க இருக்க எஸ்சி சமூகத்துல இருக்கிறவங்க தான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு கேண்டிடேட்டா நிக்க வைக்க முடியும், இனிமே உன்னால அங்க பிரசிடென்டா இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரே போட இவருக்கு என்ன பண்றதே தெரியல. இவங்க ஆளுங்கிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டு இந்த ஊர்
ஊரை ரிசர்வ் தொகுதியா மாத்திட்டாங்க. வேற வழி இல்ல. இந்த சாவுலே நமக்கு தோதா நமக்கு அடிமையா நம்ம சொல்றதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆளா இந்த ஜனத்துல இருந்தே ஒருத்தனை செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுல பன்னீர்ன்ற ஒரு பெரிய ஒரு சிகராப்புல சாதாரண அடிமை கிடையாது, இவன் ஒரு கொத்தடிமை. நம்ம சொல்றதெல்லாம் இவன் செய்வான், இவனையே நம்ம சார்பா பிரசிடென்ட் ஆக்குறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கோப்லிங்க வந்து இந்த டெத்லயே அந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் என்னால இனிமே இந்த ஊர்ல பிரசிடென்டா இருக்க முடியாது, உங்க சனத்துல யாராவது ஒருத்தர் தான் பிரசிடென்ட் ஆக முடியும், அதுக்காக நாங்க பன்னீரை செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த டெத்லயே வச்சு பேசிட்டு போறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இந்த முடிவு சரியா இருக்குமான்ற மாதிரி கோப்லிங்கத்துக்கு ஒரே யோசனையா இருக்கு. இது போக இவருடைய அப்பா வீட்டுக்குள்ளே படுத்த படுக்கையா இருக்காருல்ல, அவர் இவருக்கு மேல ஜாதி வெறி கொண்டவர். நாம உட்கார்ந்து இந்த சீட்ல அந்த சாதிக்காரன் உட்கார வைக்கிறதா எல்லாம் பாக்கிறதுக்காக தான் நான் உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ கோப்லிங்கத்துக்கும் ஒரே கன்ஃபியூஷன். அதனால இவர் செலக்ட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் இருக்கார்ல, அவரு பாவம் சரி ஓகே கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு ரெடியா நிக்கிறாப்ல. எங்க இவன் நம்ம உட்கார வச்சதுக்கு அப்புறம் மாறிடுவானுட்டு அவரை விட்டுட்டு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி வீட்டுக்குள்ளேயே நம்ம காலையே சுத்தி வந்துகிட்டு இருக்க கூல் பானையை தான் பிரசிடென்ட் ஆகிறது சரியா வரும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ கோப்லிங்கம் சார்பா ஹீரோ தான் அந்த ஊருடைய பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போறாரு. அதுக்கு பேர் கொடுக்கறதுக்காக பிடிஓ ஆபீஸ் வரைக்கும் கூட்டு போயிருக்காங்க. அதே ஸ்பாட்ல அன்னைக்கு வீட்டுல வச்சு ஒருத்தன் பத்திரிக்கை கொடுக்க வந்தவன அசிங்கப்படுத்தி அனுப்பினாங்க. அவன் இவங்களுக்கு எதிரா இந்த எலெக்ஷன்ல அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த கருப்பையான்ற ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் நபரை நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. ஊருக்குள்ள எலெக்ஷனே வரக்கூடாதுன்னு தான் அவங்களுடைய எண்ணம். ஆனா வீடு ஏறி வந்தவங்கள கோப்லிங்கம் நம்ம ஹீரோ வச்சு அசிங்கப்படுத்தினால இவரை எதிர்த்து அவங்க வீட்டுல வேலை பார்த்த கருப்பையாவை எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்கான். அந்த ரெண்டு கூட்டம் அங்க மாறி மாறி அடிச்சுக்க கொஞ்சம் எட்ட உட்காந்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த கருப்பையாவும் பேசிக்கிறாங்க. யோ நம்மள எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி இந்த கருப்பையா நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, அதாவது நம்ம ஊரை ரிசர்வ் தொகுதி ஆகிட்டாங்களாம், நம்ம ஆளுங்களை யாராவது ஒருத்தன் எலெக்ஷன் நிக்கணுமா, உங்க ஐயா என்ன பிரசிடென்ட் ஆக கூட்டு வந்திருக்காரு, அதே மாதிரி தான் உங்க ஐயா உன்ன பிரசிடென்ட் ஆக கூட்டு வந்திருக்காங்க, அப்பனா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தானே போட்டி, நாம தானே அடிச்சுக்கணும், அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்க அங்க அவனுங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அதுல கோப்லிங்கம் சொந்தக்கார மச்சான் கிட்ட நான் இன்னைக்கு ஒன்னு அசிங்கப்படுறது தப்பு தான் மன்னிச்சிருவா, இதுக்காக இந்த எலெக்ஷன்ல நாமினேஷன் தாக்கல் பண்றதெல்லாம் சரியா வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, நமக்குள்ள மன்னிப்பெல்லாம் எதுக்கு மாமா, கொலம் கான்ட்ராக்ட் மட்டும் என் பேர்ல முடிச்சு கொடுத்துரு, நான் இந்த எலெக்ஷன் நாமினேஷன் எல்லாம் தாக்கல் பண்ணாம வாபஸ் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்து கடைசியா இப்ப அந்த ஊருக்கு கோப்லிங்கம் சார்பா நம்ம ஹீரோ கூல் பானை தான் பிரசிடென்ட் ஆக்க முடிவு பண்ணிருக்காங்க. பேரெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் அவங்க வைஃப் கிட்ட இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷத்துல ஹீரோவே தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படியே இவங்க ஃபேமிலியோட ஒரு அழகான மாட்டே சாங். இந்த சாங்கோட முடிவுல ஹீரோ தான் அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறார். தலைவரா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு தான் மாலை மரியாதை எல்லாம் கிடைக்க போகுதுன்னு அதை பாக்குறதுக்காக இவங்க வைஃபும் பையனை கூட்டிட்டு அவளா வந்து பார்த்தா பிரசிடென்ட் ஆன நம்ம ஹீரோ ஓரம் கட்டிட்டு மொத்த மாலை மரியாதையும் கோப்லிங்கத்தை தான் அங்க கோயிலுக்குள்ள கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னமும் அதே வேலைக்காரனா ஒதுக்கி வெளியில நிக்க வச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மனசு தாங்க முடியாம அங்க இருந்து போயிறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல இன்னைக்கு தான் நம்ம ஹீரோ முதல் முறையா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு தலைவரா போக போறான். அதுக்காக நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை எல்லாம் போட்டு அனுப்ப இவங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷத்தோட வந்து பாக்குறாங்க. ஏன்னா இத்தனை வருஷத்துல இவங்க ஊர்ல இருந்து முதல் முறையா ஒருத்தர் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். அவனை எல்லாரும் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனுக்குள்ள ஊருக்கான பிரசிடென்ட் பதவியே நமக்கு கிடைச்சிருக்கு, நேரத்துக்கு ஆபீஸ் போகணும், ஊர்ல இருக்க நிறைய குறை எல்லாத்தையும் நிறைவேற்றணும்ன்ற மாதிரி ஒரு வேகத்தோட ஆபீஸ் போனா அங்க இன்னும் ஆபீஸ் திறக்கல, பூட்டு தான் தொங்குது. சுத்தி இருக்கிற மத்த சாதிக்காரங்க எல்லாம் இவனை ஒரு மாதிரி இழிவா பாக்குறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. தொடர்ந்து இவனுடைய ஐயா கோப்லிங்கத்துக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு வேணும்னே நம்ம ஹீரோவை நல்லா காக்க வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு இங்க ஆபீஸ்க்கு வந்ததும் பஞ்சாயத்து ஆபீஸ் திறந்ததும் உள்ள அந்த பஞ்சாயத்து தலைவருக்கான சீட்ல ஹீரோ உட்காரலான்னு போறான். அதுக்குள்ள கோப்லிங்கம், டேய் இங்க ஆபீஸ்ல உனக்கு என்ன வேலை, நம்ம வயக்காட்டுல நீர் பாய்ச்சலையா, முதல்ல நீ அங்க போய் என்னன்னு பாரு, ஆபீஸ்ல இருக்க வேலையெல்லாம் நான் பாக்குறேன்ற மாதிரி ஹீரோவுடைய உரிமையை பறிச்சு இவனை வேலை பார்க்க அனுப்பி விட்டுறாங்க. இவனெல்லாம் நான் பிரசிடென்ட் சீட்ல உட்கார வச்சிருவானா, எப்படி பத்தி விட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி இவனுக்கு ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு மொத்த ஆபீஸையுமே இவனுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இவனுடைய அரசியல் தெரியாத நம்ம அப்பாவி ஹீரோ கோப்லிங்கத்தோட நிலத்துல போயிட்டு நீர் பாய்ச்சி வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனுடைய வைஃப் ஆசையா போட்டு அமைச்ச வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டியும் அங்க மரத்துல தூங்கிட்டு இருக்கு. என்னதான் இவன் பிரசிடென்ட் ஆனாலும் மொத்த பவரும் அவங்க கையில தான் இருக்கு. இவனை ஒரு கூலிக்காரனுடைய நிலையில தான் வச்சிருக்கானுங்க. டே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஊர் எல்லையில இருக்கக்கூடிய போர்ட்ல ஹீரோ தானே இந்த ஊருக்கு பிரசிடென்ட் ஆயிட்டான். சோ இவனுடைய பேரை எழுதுறதுக்காக அங்க பெயிண்டர் வந்திருக்கான். ஹீரோவுடைய நிஜமான பேர் இங்க தான் ரிவீல் ஆக போகுது. ஹீரோவுடைய பேரை பாதி எழுதிட்டு இருக்கும்போதே ஊர்க்காரங்களா ஒண்ணு கூடி அது எப்படி நீ இந்த போர்ட்ல அவனுடைய பேர் எழுதலாம், இங்க என்னதான் அவன் பிரசிடென்ட் இருந்தாலும் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் கோப்லிங்கம் ஐயா மட்டும் தான் எங்க ஊருடைய தலைவர், இவன் பேர்லாம் இந்த போர்ட்ல வரவே கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்பாட்டுக்கு கோப்லிங்கம் வராரு. வந்து பஞ்சாயத்து பண்ணி யோ எப்படி பார்த்தாலும் இந்த ஊருக்கு பிரசிடென்ட் அவன் தானே, அவனுடைய பேரை எழுதிட்டு போட்டோம், தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிறாரு. அவர் பேசி பஞ்சாயத்து பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பெயிண்டர் ஹீரோவுடைய பேரை முழுசா எழுதுறான். இங்க தான் நம்ம ஹீரோவுடைய உண்மையான பேரே ரிவீல் ஆகுது. இவனுடைய ஒரிஜினல் நேம் அம்பேத்குமார். இந்த பேரை வச்சு இவனை கூப்பிடாம கூல்பானு பட்ட பேரை வச்சு இவனை அசிங்கப்படுத்தி கூப்பிட்டு இருந்திருக்கானுங்க. அண்ணல் அம்பேத்கர் இந்தியால இருக்க மொத்த தலித் மக்களுக்காக போராடின ஒரு பெருந்தலைவர், அப்பேற்பட்ட புரட்சியாளருடைய பேர் தான் நம்ம ஹீரோக்கு இருக்கு. இப்ப இந்த ஊருக்கு பிரசிடென்டாவும் ஆகிருக்கான். இவன் மூலியமா இந்த ஊருக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்குதா நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இங்க இந்த போர்டுல இவனுடைய பேர் வந்திருக்கிற விஷயத்தை தன்னுடைய வைஃப் கிட்ட போய் சொல்லி ஆசையா அவங்களை கூட்டு வந்து காட்டுறான். அவங்களும் சந்தோஷத்தோட வந்து அந்த போர்டை பார்த்தா ஹீரோவுடைய பேர் மேல ஃபுல்லா சாணியா அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த கீழ்த்தரமான வேலையை பண்ணதும் அதே கோப்லிங்கம் தான். ஏகட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி போல ஹீரோவுடைய பாட்டி படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்க அந்த நிலைமையிலும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நம்ம சனத்துல இருந்து நீ பிரசிடென்ட் ஆனா சாதாரண விஷயம் இல்லப்பா, நாளைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த ஊருடைய ஸ்கூல்ல ஒரு தலைவரா நீ கொடியேற்றதை நான் கண்ணால பாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கேட்க அன்னைக்கு ராத்திரி போல நம்ம ஹீரோ கொடி கம்பத்துக்கிட்ட வந்து தன்னுடைய சிவப்பு துண்டை அந்த கொடி கயிறுல கட்டி கொடி ஏத்தி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு பிரசிடென்டா எப்படி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவனே பேசி எல்லாம் பாக்குறான். இது அங்க இருக்கக்கூடிய அவனுடைய பையன் பார்த்துட்டு, நைனா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசி நாங்க பார்த்தே இல்லை நைனா,
எத்தனை முறை நான் டிவில பாத்துறேன், நாளைக்கு ஊருக்கு முன்னாடி கொடி ஏத்திட்டு என்னுடைய பேச்சை நீ அப்ப பாப்பன்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அதோட சேர்ந்து நம்ம ஹீரோவுடைய ஊருக்காரங்க படுத்த படுக்கையா இருந்த ஹீரோவுடைய பாட்டி அவங்கள சேர்ல எல்லாம் வச்சு தூக்கிட்டு வராங்க. எல்லாரும் காலையிலே ஆவலா வந்தது ஹீரோ கொடியேற்றத்தை பாக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ஊருடைய பிரசிடென்ட் கொடி ஏத்துவாருன்ற மாதிரி ஹீரோ தான் கொடியேற்ற விடுவாங்கன்னு பார்த்தா அங்க இந்த முன்னாள் பிரசிடென்ட் கோப்பலிங்கம் இருக்கானே அவன் டப்புன்னு ஹீரோவை தட்டி விட்டு கொடியை ஏத்தி விட்டுருவானா. இத அந்த ஊருக்காரங்க எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருடைய முகத்திலயும் அவ்வளவு ஒரு ஏமாற்றம். ஹீரோக்கு என்ன சொல்றது என்ன பண்றது தெரியாம ஒரு நிராயுத பாணியா நின்றுட்டு இருக்கான். என்னதான் அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவராகவே இருந்தாலும் அவனுடைய உரிமை எல்லா இடங்கள்லயும் அந்த கோப்பலிங்கத்தால பறிக்கப்பட்டுட்டே இருக்கு. இந்த உரிமையை இவன் பெருவானா மாட்டானான்றத செகண்ட் ஹாஃப்ல பாப்போம். செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங்லே நம்ம ஹீரோவுடைய பாட்டி இறந்துட்டாங்க. அவங்களுடைய பாடி எடுத்துட்டு சுடுகாட்டுல எரிக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. போற வழியிலே நல்லா மழை பிடிச்சிக்குது. சுடுகாட்டுக்கிட்டு போனதும் பக்கத்துலயே உயர் சாதிக்காரங்க எரிக்கக்கூடிய எரிமேடை இருக்கு. உடனே நம்ம ஹீரோ மழையில பாட்டி நினைய கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கூடத்துக்குள்ள போக பாக்குறான். ஆனா சுத்தி இருக்கிற ஆதிக்க சாதிக்காரங்க எல்லாம் இந்த இடத்துக்குள்ள நீங்க வரவே கூடாது, முதல்ல இங்க இருந்து போகணும் இல்லைன்னா வெட்டுக்குத்தே விழுன்ற மாதிரி அவனுக்கு ஓவரா பேச வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ பாட்டியோட பாடியை தூக்குனபடியே அப்படியே மழையில நெஞ்சிட்டு இருக்காரு. மழை நின்னதுக்கு அப்புறம் எரிக்கலான்னு பார்த்தா மழையும் நிக்காம பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அவங்க ஊருக்காரங்க கிட்ட கொஞ்சம் பாத்துக்காங்க, நான் உடனே போய் கோப்பலிங்கம் ஐயா கிட்ட போய் கேட்டு வரேன், அவர் கண்டிப்பா இங்க எரிக்க விடுவாருன்ட்டு அந்த மழையிலே நினைச்சபடி நம்ம ஹீரோ நேரா அந்த கோப்பலிங்கம் வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே கேட்ட சாத்திக்கிட்டு ஹீரோட நிலைமையை துளி கூட புரிஞ்சுக்காம மழை நிக்கிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் நீங்க பாட்டிக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் பண்ணு, எங்க இடத்துல எல்லாம் எரிக்கிற வேலை வச்சுக்காதப்பா, இந்த விஷயம் மட்டும் ஊருக்காரங்க தெரிஞ்சு உன்னை எரிச்சிருவாங்கடா, ஒழுங்கா இங்க போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோவை திருப்பி அனுப்பிச்சிடான். இங்கதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த அந்த கோப்பலிங்கம் இவனை நாயை விட கேவலமா தான் பாத்திருக்கான்னு புரிய வருது. அப்படியே மழையிலே நினைஞ்சுக்கிட்டு திரும்ப சுடுகாட்டுக்கு வந்து பக்கத்துல ஒரு இடத்துல பாட்டிக்காக பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சிடறான். அவன் ஊருக்காரங்களாம் டேய் நம்ம முறைப்படி எரிக்கிறதாண்டா வழக்கம், செத்ததுக்கு அப்புறம் புதைச்சான எரிச்சான திரும்ப வர போறாங்க, பாட்டி கொண்டு வாங்க இங்கே புதைப்போன்ற மாதிரி இந்த கொற்ற மழையிலேயே பள்ளம் தோண்டி அந்த குழிக்குள்ளவே மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதே பாட்டியை போட்டு புதைச்சிட்டு வந்துடுறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோவை பயங்கரமா பாதிச்சிடுது. அதனால அடுத்த சீன்லயே பிடிஓ ஆபீசரை சுடுகாடு சம்பந்தமா பேச போயிருக்கான். அங்க உள்ள பிடிஓ ஆபீசரா இருக்குது சமுத்திரக்கனி. அவர் நம்ம ஹீரோ வந்திருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா ஏதோ சுடுகாடு மேட்டர்ன்ற ஊர் பிரசிடென்ட் வர சொல்லுப்பா, அவர் மூலியமா தான் என்னால உதவி பண்ண முடியும்ன்ற மாதிரி சமுத்திரக்கனி சொல்ல, ஐயா அந்த ஊருடைய பிரசிடென்டே நான் தான்ற மாதிரி ஹீரோ தயங்கி சொல்ல ஹீரோவுடைய தோற்றத்தை பார்த்து சமுத்திரக்கனிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி அவனை உள்ள கூப்பிட்டு நல்ல மரியாதை கொடுத்து உட்கார சொல்றாரு. இத்தனை நாள் நின்னே பேசிட்டு இருந்த நம்ம ஹீரோ முதல் முறையா ஒரு ஆபீசர் முன்னாடி உட்காந்து பேசுறான். இவங்க ஊர்ல இவங்க பாட்டியோட சாவுல நடந்த அவலம் மொத்தத்தையும் ஒண்ணு விடாம ஆபீசர் கிட்ட சொல்ல கடைசியா எங்க ஊர்ல எங்களுக்குன்னு தனியா ஒரு சுடுகாடு வேணும், அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு இடத்த கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க எல்லா ஊர்லயும் அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் இருக்கும், கண்டிப்பா உங்க ஊர்லயும் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஊரை செக் பண்ணிட்டு சரியா 3 ஏக்கருக்கு புறம்போக்கு நிலம் இருக்கு, இதுல உங்க ஆளுங்களுக்குன்னு தனியா 10 சென்ட் நாங்க ஒதுக்குறோம், மேற்படி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்க சுடுகாடு கட்டுறதுக்கான ஒரு அமௌண்ட்டையும் வாங்கி தரேன், கூடிய சீக்கிரம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் ரொம்ப நல்லவரா பேசி அனுப்புறாரு. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ சொன்னுடைய விளைவா உங்க ஊர் ஒட்டி இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலத்துல கவர்மெண்ட் ஆளுங்க வந்து பெரிய பெரிய ஜேசிபி எடுத்துட்டு வந்து புறம்போக்கு நிலத்தை கிளீன் பண்ண பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்த நம்ம முன்னாள் பிரசிடென்ட் கோப்பலிங்கம் இருக்காருல்ல அவர் அந்த புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்த மொத்தமா கிளீன் பண்ணி ஹீரோ கேட்டது போல அங்க சுடுகாடு கட்டுறதுக்காக வந்திருக்காங்க. உடனே அந்த இடத்துல பெரிய பஞ்சாயத்து ஏற்படுது. கோப்பலிங்கம் ஆளுங்க எல்லாம் வந்து வழிமறிச்சு நிக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு இந்த கோப்பலிங்கம் வராரு. விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டதும் எங்க ஆளுங்க தான் தெரியாம என் மேல இருக்கக்கூடிய பாசத்துல இந்த இடத்தை ஆக்கிரமிச்சு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க தாராளமா இதை கிளீன் பண்ணி இங்க சுடுகாடு கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நல்லவனா பேசிட்டு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவுடைய ஊருக்குள்ள போறான். அப்படி இவருடைய கார் ஊருக்குள்ள வந்ததும் நேரா நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கிட்ட வந்து அக்கம் பக்கத்துல இருக்க அந்த ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உங்க பிரசிடென்ட் உங்க ஜனத்துக்காக புறம்போக்கு நிலத்துல சுடுகாட்டு கட்ட ஏற்பாடு பண்ணிட்டாப்ல, புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சா கொடுத்தா அவன் நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன், ஆனா நீங்க எல்லாரும் இங்க குடியிருக்கிறீங்களே இது எல்லாமே என்னுடைய பட்டா இடம், உங்க ஊருக்காரங்க எல்லாருக்கும் 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளவே மொத்தமா காலி பண்ணி கொடுத்துடணும், இல்லனா இன்னைக்கு என் நிலத்துக்கு ஜேசிபி வந்துச்சுல அதே மாதிரி உங்க இடத்துக்கும் ஜேசிபி வந்து மொத்தமா வாரி தள்ளிட்டு போயிடும், ஒழுங்கா காலி பண்ற வழியை பாருங்கன்ற மாதிரி மொத்த வன்மத்தை இந்த ஊர்க்காரங்க மேல காட்ட ஹீரோ உடனே அவன் ஐயா கிட்ட போய் கெஞ்சறான். ஏன்னா பிடிஓ ஆபீசர் போய் பார்த்து தப்பு தான், என்னைய மன்னிச்சிருங்க, நீங்க என்ன சொன்னா நான் செய்யறேன்ற மாதிரி ஹீரோ கேட்க நான் தானே உனக்கு பிரசிடென்ட் பதவி கொடுத்தேன், அதுல இருந்து ராஜினாமா பண்ணு, இன்னும் நீ பதவியில இருந்து ராஜினாமா பண்ணணும், இல்லனா இந்த இடத்த மொத்தமா காலி பண்ணிட்டு போங்கடாடேன்ற மாதிரி ரொம்ப திமிரா பேசிட்டு போக வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ அந்த ராஜினாமா ஒத்துக்கிறான். அடுத்த சீன்லயே இந்த கோப்பலிங்கம் ஹீரோவை கூட்டிட்டு பிடிஓ ஆபீசர் கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்கறதுக்காக கூட்டு போயிருக்கான். உள்ள போனதுமே அங்க பிடிஓ ஆபீசர் ஹீரோக்கு தான் எல்லா மரியாதை கொடுக்குறாரு. இவர் தானே பிரசிடென்ட், இவர் தானே ராஜினாமா கடிதம் கொண்டு வந்திருக்காரு, அவர்கிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், முதல்ல நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த கோப்பலிங்கம் அவங்க ஆளுங்க எல்லாரையும் வெளியில துரத்திட்டு ஹீரோக்கு மரியாதை கொடுத்து உள்ள உட்கார வச்சு பேசுறாப்புல. போகும்போதே கோப்பலிங்கம் பார்த்துக்கிட்டே முறைச்சிட்டே போறாரு. இவனுக்கு என்ன சேரெல்லாம் கொடுத்து மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை. உள்ள பிடிஓ ஆபீசர் நம்ம ஹீரோ கிட்ட உங்களை இங்க மிரட்டி தான் கூட்டு வந்திருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும், இங்க ஒரே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன், இந்த ரிசர்வ் தொகுதி கிடைக்க எவ்வளவு பேர் உயிரை விட்டுருக்காங்க தெரியுமா, உயிரிழப்பெல்லாம் எதுக்காக, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நிமிர்ந்து நிக்கிறதுக்காக தான், அதிகாரத்துல இருந்தாதான் உங்க சனத்துக்கான உரிமை உங்களுக்கு கிடைக்கும், இல்லனா கடைசி வரைக்கும் இந்த கோப்பலிங்க மாதிரியான ஆட்களுக்கு கூலியாவே இருந்து கூனி குறுகி குனிஞ்சே உங்க வாழ்க்கை மொத்தம் முடிஞ்சிடும், தயவு செஞ்சு இந்த ராஜினாமா எல்லாம் விட்டுட்டு கிட்ட இருக்க இந்த பிரசிடென்ட் பவரை யூஸ் பண்ணி உங்க ஊருக்கு என்னென்னலாம் நல்லது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கங்கன்ற மாதிரி இவர் எவ்வளவு எடுத்து சொல்றாரு. வெளியில இந்த கோப்பலிங்கோட ஆள் வந்து கண்டிப்பா அவன் இந்த சுடுகாடு மேட்டர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான், அவன் ராஜினாமாலாம் பண்ண மாட்டாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வெளியில நம்ம ஹீரோ லெட்டரோட வந்து கோப்பலிங்கம் கையில கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். என்னடான்னு இந்த கோப்பலிங்கம் பிரிச்சு பார்த்தா நம்ம சமுத்திரக்கனி அவ்வளவு சொல்லியும் நம்ம ஹீரோ ஊர்ல இருக்க மக்கள் இடத்த காலி பண்ண சொன்னா எங்க போவாங்கன்னு அந்த பயத்திலேயே ஊர்க்காரங்களுக்காக அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வழி
வழியா அந்த கோப்லிங்க வந்து கார்ல ஏறான்னு சொல்லிட்டு இவனை காருக்குள்ள ஏத்திக்கிட்டு பரவாயில்ல என் கூட இருக்கிறவங்களாம் நீ ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நீ ராஜினாமா பண்ணி நீ எவ்வளவு பெரிய விசுவாசின்னு எனக்கு காமிச்சிட்ட. நான் இன்னைக்கு அந்த பிடிஓ ஆபீசர் உன்னை சேர்ல உட்கார வச்சா நீ எங்க முன்னாடியே உட்கார்ற. உனக்கு அவ்வளவு தைரியமும் திமிரும் எங்கடா வந்துச்சுன்ற மாதிரி அவனை போட்டு போலாம் பொழகுறாங்க. அப்படியே கார்ல வச்சு அவனை அடிச்சு ரன்னிங்லயே அவன் ஊருக்குள்ள வந்ததும் தள்ளி விட்டு கோப்லிங்கும் அவங்க ஆளுங்களும் சேர்ந்து நம்ம ஹீரோவை போட்டு அடி அடிக்கிறானுங்க. ஐயா நீங்க கேட்ட மாதிரி ராஜினாமா பண்ணிட்டல, அப்புறம் எதுக்காக என்ன போட்டு அடிக்கிறீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க, இந்த அடி அந்த சேர்ல உட்கார்ந்ததுக்குடா. நீ எல்லாம் சேர்ல உட்காரலாமா? அன்னைக்கு என்ன எதிர்த்து பிடிஓ ஆபீசர் கிட்ட போனேன், இன்னைக்கு சேர்ல உட்கார்ற, நல்லா விடவே கூடாதுறான்ட்டு ஹீரோவை போட்டு பொழக்கிறது மட்டும் இல்லாம ஹீரோடைய வைஃப் அவங்க பையன் எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சு அவங்க வீடெல்லாம் நாசம் பண்ணி கடைசியா நம்ம ஹீரோ ஊர்க்காரங்க பாக்குற மாதிரி அம்மனமாக்கி இனிமே எவனாச்சும் எங்களை எதிர்க்கணும்னு நினைச்சீங்க அவனுக்கும் இதே கதிதான்ற மாதிரி பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு ஊரை விட்டு இவங்களை துரத்திடுறாங்க. அப்படியே கட்பனா அடுத்த சீன்ல அடுத்த பிரசிடென்ட் பதவிக்காக இந்த கோப்லிங்கும் அவங்க ஆளுங்களும் இதே ஹீரோ இருந்த அந்த ஊருக்குள்ள வேற ஒருத்தனை செலக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படி இவங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய நபர் மாரிமுத்து. இவர் யாருன்னா படத்துடைய ஆரம்பத்திலே நந்தன் ஒரு யங்ஸ்டர் இவங்க எல்லாம் எதிர்த்து பேசினால அவனை கூட ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டாங்களே அந்த யங்ஸ்டருடைய அப்பா தான் இந்த மாரிமுத்து. இவரை மிரட்டி பஞ்சாயத்து தலைவர் நிக்க வைக்கிறதுக்காக கையெழுத்து வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அவர் ஆல்ரெடி ஹீரோக்கு நடந்ததெல்லாம் பார்த்து பயந்து போய் ஐயா என்ன விட்டுருங்க, வயசான காலத்துல என்னையா நிக்க வைக்கிறீங்கன்ற மாதிரி இவர் எவ்வளவு கெஞ்சி பாக்குறாரு. யோ மாரிமுத்து நீ தான் அதுக்கு கரெக்டா இருப்ப, நாங்க போட சொல்ற எத்தனை கையெழுத்து போடு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், கையெழுத்து போடுறியா இல்லையா இல்ல இந்த வீட்டுல இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்கணுமா அப்படின்னு மாதிரி ஜாடமாடியா இவங்க பையனை கொண்டது இவனுக்கு தானே அதெல்லாம் சொல்லி இவங்களை பயங்கரமா பயன்படுத்தி பிரசிடென்ட்டுக்கான நாமினேஷன் தாக்கல்ல இந்த மாரிமுத்து கிட்ட கை நாட்டு வாங்கிட்டு போறானுங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல இந்த கோப்லிங்கும் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்காக மாரிமுத்தை கூட்டிட்டு பிடிஓ ஆபீசர் தான் போயிருக்காங்க. உள்ள போனதும் பிடிஓ ஆபீசர் முன்னாடி கோப்லிங்கும் பயங்கர தெனாவட்டா, இங்க நாங்க வைக்கிறதான் சட்டம், தலைவர் பதவியில யாரை உட்கார வைக்கணும் யாரை உட்கார வைக்க கூடாது இது எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான். இங்க இருக்கானே இந்த மாரிமுத்து இவன் தான் எங்க ஊருடைய அடுத்த பிரசிடென்ட், அதுக்கான நாமினேஷன் தாக்கல் தான் பண்ண வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் திமிரா பேசிட்டு நாமினேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போக அவ்வளவுதான் நம்மளை எதிர்த்து அவன் போய் போட்டியிட போறான். மாரிமுத்து நமக்கு கை கடக்கமா நம்ம சொல்றதை மட்டும் தான் செய்வான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கோப்லிங்கும் அவங்க ஆளுங்க எல்லாம் பயங்கர திமிரோட பேசிக்கிட்டே வர அதே பிடிஓ ஆபீஸ்க்கு நம்ம ஹீரோ வர எலெக்ஷன்ல பிரசிடென்ட் பதவிக்காக நாமினேஷன் தாக்கல் பண்ண நானா போயிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் இந்த கோப்லிங்கும் அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. இவனை யாரா கிளப்பி விட்டுது, சரி போய் தாக்கல் பண்ணிட்டோம், ஆனா அது சாட்சி கையெழுத்து 2 பேர் தேவைப்படுமே, அவெல்லாம் ஒரு ஆளு இவனை மதிச்சு எவன்டா வந்து சாட்சி கையெழுத்து போடுவான்னு பார்த்தா அப்ப நம்ம ஹீரோடைய வைஃப் என்ட்ரி கூடவே ஒரு மொட்டை, இவனும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன், இவங்களால பாதிக்கப்பட்டவன். சோ இவங்க 2 பேரும் ஹீரோக்கு ஆதரவா சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக மேல போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கோப்லிங்கும் எவனோ ஒருத்தன் இவனை நல்லா உசிப்பேத்தி விட்டு இருக்கான்டா, சரி என்ன நடக்குதுன்னு பாப்போன்ற மாதிரி கிளம்பி வந்துடுறாங்க. மேல நம்ம பிடிஓ ஆபீசர் ஹீரோ பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக நாமினேஷன் பண்ண வந்திருக்காங்க, அந்த லெட்டர் வாங்கிட்டு அவரு பயங்கர சந்தோஷம். ஆனா எப்படி இந்த மாற்றம்ன்ற மாதிரி கேட்க, இந்த எலெக்ஷன் நின்னு கண்டிப்பா அவங்க எதிராக ஜெயிக்க முடியாது, இந்த ரூம்ல இருக்க மொத்தம் 3 ஓட்டு மட்டும் தான் எனக்கு விடும், ஆனா இந்த எலெக்ஷன்ல போட்டின்னு ஒன்னு இருந்து அதுல மாரிமுத்து 600 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாருன்னா அது கண்டிப்பா அவருடைய வெற்றி ஆகும். இதுக்கு முன்னாடி அந்த கோப்லிங்கும் அவன் போட்ட பிச்சை பதவின்னு தானே என்ன அதுல இருந்து தூக்குனா, அதுவே எலெக்ஷன் நடந்து போட்டிட்டு அதுல மாரிமுத்து ஜெயிச்சாருன்னா அந்த மாதிரி அவனால அவர் இறக்க முடியாதுல, அதுக்காக எலெக்ஷன் நடந்தே ஆகணும், அதனால தான் நான் நாமினேஷன் தாக்கல் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல இத பிடிஓ ஆபீசரே எதிர்பார்க்கல. கட்பனா இந்த பக்கம் படத்தோட ஆரம்பத்துல கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த பெருசுங்க கிளட கட்டிங்க இதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடத்தாம தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தானப்பா நம்ம ஊருடைய பெருமை, இந்த கூல் பானை பண்ண வேலைனால தேவையில்லாம நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடந்துரும் போல இருக்கு, எலெக்ஷன் மட்டும் நடந்துச்சு நம்ம பவர்லாம் மொத்தம் போயிடும், ஆனாலும் நம்ம ஊருக்குள்ள எலெக்ஷன் நடத்தி தலைவனை தேர்ந்தெடுக்க கூடாது, நம்ம மட்டும் தான் இங்க கிங் மேக்கரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பெருசுங்க பேச அதுக்கு இந்த கோப்லிங்கும் கண்டிப்பா நம்ம ஊர்ல எலெக்ஷன்லாம் நடக்காதியா, இந்த கூல் பானை எல்லாம் ஒரு ஆளு, அவனை எப்படி இதுல இருந்து வாபஸ் வாங்க வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு கட்பனா அடுத்த சீன்லயே ஊருக்காரங்களுடைய வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கி ஒண்ணு கூல் பானை பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கணும், இல்லனா நீங்க எல்லாரும் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி மிரட்டிட்டு போயிருக்காங்க. இப்படி ஊர் முழுக்க நம்மளால கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ வாபஸ் வாங்க ஒத்துக்கிறான். இங்க பிடிஓ ஆபீஸ்ல அவன் கண்டிப்பா இன்னைக்கு வாபஸ் வாங்க வருவான்ற மாதிரி கோப்லிங்கும் அவங்க ஆளுங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி கோப்லிங்கும் வாபஸ் வாங்குறதுக்காக பிடிஓ ஆபீஸ் நோக்கி வந்துட்டு இருக்கான். அவரை கூட்டிட்டு வரதே கோப்லிங்கம் செலக்ட் பண்ண மாரிமுத்து. சோ அவர் தான் நம்ம ஹீரோவை இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்குறதுக்காக கூட்டு வந்துட்டு இருக்காரு. நேரா பிடிஓ ஆபீஸ்க்குள்ள போனதும் உள்ள நம்ம சமுத்திரகனி ராஜினாமா லெட்டர்லாம் என்னால வாங்க முடியாது, யோ அம்பேத்குமார் நீ அன்னைக்கு சரியா தானே பேசிட்டு போன, இவங்களுடைய மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு மாதிரி இப்படி எவ்வளவு எடுத்து சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா நிக்க இது பார்த்ததும் வெளியில நின்று இருந்த கோப்லிங்கும் அவங்க ஆளுங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து சார் வாபஸ் வாங்க இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அவனா வாலண்டியரா வந்து வாபஸ் கொடுக்குறானா நீங்க கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும், அதுதான் ரூல்ஸ், இப்போ நீங்க அந்த லெட்டர் வாங்கி சீல போடல நாங்க மேல் இடத்துக்கு வரைக்கும் போவோம், ஒழுங்கா நியாயமா நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி இவனுங்க இந்த டைம்னு பார்த்து சட்டத்திட்டம்லாம் பேச வேற வழியே இல்லாம நம்ம பிடிஓ ஆபீசர் ஹீரோடைய அந்த ராஜினாமா லெட்டர் வாங்கி சீல போட்டுறாரு. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தா இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா உள்ள பிடிஓ ஆபீசர் கையில அந்த ராஜினாமா லெட்டர் கொடுத்தது வேணா நம்ம ஹீரோவா இருக்கலாம், ஆனா அந்த லெட்டர்ல இருந்த பேர் மாரிமுத்து. எப்படி அதை மாத்தினாங்கன்னா அப்படியே இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்துட்டு எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி அவனுக்கிட்ட அடிபட்டு மிதிப்பட்டு கிடக்குறது, இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு விடுவு காலம் வரணும், உன்னை அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டானுங்களே நீ தான் கண்டிப்பா திரும்ப பிரசிடென்ட்டா நம்ம ஊருக்கு வரணும், உனக்கு பதிலா நான் ராஜினாமா பண்றன்ற மாதிரி மாரிமுத்து அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண கடைசியா நம்ம ஹீரோ எதிர்த்து நின்று போட்டியிட ஆளே இல்லாம சுயேட்சையா பிரசிடென்ட் ஆகிறான். ஹீரோ மாரிமுத்து அங்கிருந்து அப்படியே அந்த ஆபீஸை விட்டு வெளில வரும்போது இந்த கோப்லிங்கும் நம்ம ஹீரோவை பார்த்து என்கிட்டே நீங்க அரசியல் பண்றீங்களான்ற மாதிரி ஒரு மாதிரி திமிரா பேச, இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு எங்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களே இனிமே அந்த பாலிடிக்ஸை நான் பண்ண போறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்கிருந்து அப்படியே கெத்தா கிளம்ப கடைசியா நம்ம ஹீரோ அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்க்குள்ள பிரசிடென்ட்டோட இருக்கையில போய் உட்கார்றான். ஊருக்கான நலத்திட்டங்களை கையெழுத்து போட்டு ஆரம்பிக்கிறான். இங்கதான் இந்த படத்தோட டைரக்டர் பினிஷிங் லைனா இந்த மாதிரி பாசிட்டிவான நல்ல முடிவுகள் எல்லாம் படத்துல தான் சாத்தியம், ஆனா நிஜத்துல என்ன நடக்குது பாருங்கன்ற மாதிரி
இன்னைக்கும் பட்டியலின சமூகத்துல இருந்து பஞ்சாயத்து தலைவரானவங்களுடைய அவல நிலையை அவங்களே வந்து நேரடியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்களுடைய உரிமையை இழந்து பல இடங்கள்ல இவங்களுடைய ஜாதியின் பேர்னால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று இருக்காங்க. இந்த நிலைமை மாற அரசாங்கம் மட்டும் திட்டங்களை கொண்டு வந்தா போதாது, மக்களுக்குள்ளே ஜாதி வேற்றுமை எண்ணங்கள் ஒழிஞ்சா மட்டும்தான் சாத்தியமாகுன்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த நந்தன் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து புது புது படங்கள் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டாதான் நாங்க தினமும் எங்க மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்றீங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.